மிஸ்டர் ஃபெங்குங்கிற ஒருத்தர் சைனால இருக்கிற சாங்ஸிங்கிற இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல அவரோட பையன் கூட தங்கி இருக்காரு. அவருக்கு ரிட்டையர்ட் ஆகிற அளவுக்கு வயசாயிருச்சு. பட் அவர்னால ரிட்டையர்ட் ஆக முடியல. ஏன்னா அவரோட 23 வயசு பையன் ஸ்கூல் முடிச்சதுல இருந்து 24 மணி நேரமும் ஆன்லைன்லயே கேமிங் விளையாண்டு இருந்திருக்காரு. சோ எந்த வேலைக்கும் அவரோட பையன் போகாதனால இவர் தான் ஃபேமிலியை பாத்துக்கிறாரு. பட் திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் விளையாட போனப்போ அவரை மட்டும் எல்லாரும் ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க. ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, அவர் எப்ப ஆன்லைன்ல விளையாட போனாலும் அவரை மட்டும் ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணி கொன்னுட்டு போயிருக்காங்க. சோ அவரே வெறுத்து போய் கேம் விளையாடுறத நிறுத்திட்டாரு. பட் அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவரோட அப்பா தான் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் பிளேயருக்குலாம் பணம் கொடுத்து என் பையன் எப்ப ஆன்லைன் வந்தாலும் அவனை போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட பையனுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. February 14, 2014 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எல்லா நாட்டிலையும் கமிட்டட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. பட் சைனால இருக்கிற சாங்ஸிங்கிற இடத்துல அன்னைக்கு நைட் சிங்கிள்ஸ் மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எதனாலனா அன்னைக்கு பெஞ்சிங் லவ் ஸ்டோரின்னு ஒரு பெரிய பட்ஜெட் ரொமான்ஸ் பிலிம் எக்ஸின்டெண்டிங்கிற தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ 7:30 மணி ஷோக்கு ஜோடியா பார்க்க போனவங்க எல்லாம் திரும்பி போயிருக்காங்க. என்னன்னு பார்த்தா யூபிங்கிற பேர்ல ஒரு ஆள் அந்த தியேட்டர்ல இருக்கிற பாதி சீட்டை புக் பண்ணியிருந்திருக்காரு. பாதி சீட்டு தானே, அதை விட்டுட்டு மத்ததுல உட்கார வேண்டியதானே நீங்க நினைக்கலாம். பட் அவர் எப்படி சீட் புக் பண்ணி இருந்திருக்காருன்னா, முதல்லலாம் நம்ம அப்பா அம்மா மந்த் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு மந்த்ல ஒரு நாள் நம்மள வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. நம்மளும் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுற மாதிரி ரெடி ஆகி ஜாலியா போய் சாப்பிட்டு வருவோம். பட் இப்போ 100% டிஸ்கவுண்ட், பை ஒன் சப்பாத்தி கெட் ஒன் சட்னி ஃப்ரீ அப்படின்னு ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு கொண்டு வந்து அதுவும் இல்லாம பண்ணிட்டாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு இப்போ ஹோம் டெலிவரி வந்துருச்சுன்னா சைனால இருக்கிற பீஸா ஹட் வேர்ல்ட்லயே ரொம்ப தூரம் டெலிவரி பண்ணவங்கன்னு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க. எங்க டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னா பீஸாவை ரஷ்யன் ராக்கெட்ல வச்சு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு டெலிவரி சார்ஜ் எவ்வளவு தெரியுமா? $1 million. January 29, 2017 த கபில் சர்மா ஷோக்கு ஜாக்கி ஜான் வந்திருந்தாரு. அங்க சும்மா ஒரு காமெடிக்கு அங்க இருக்கிற சைக்கிள் ஜாக்கி ஜானோடதுன்னு சொல்லி ஏலத்துக்கு விட்டாங்க. பட் அதை ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினாரு. அந்த சேனல்காரங்களும் உண்மையாவா, அப்ப இதுல வர பணத்தை நாங்க சேரிட்டிக்கு கொடுத்துறோம்னு சொன்னாங்க. பட் இதெல்லாம் பார்க்க எல்லா சேனலும் பேசி வச்சு ஒரு டிராமா பண்ணுவாங்கல்ல, அப்படிதான் தெரிஞ்சது. பட் இதெல்லாம் ஹிந்தில பேசிட்டு இருந்தனால ஜாக்கி ஜானுக்கு ஒன்னும் புரிஞ்சிருக்காது. பட் ஜாக்கி ஜான் என்ன சொன்னாருன்னா, அவர் எவ்வளவுக்கு வாங்குறாருன்னு தெரியல, பட் அந்த பணத்தை சேரிட்டிக்கு கொடுத்துருங்க, நான் அந்த சைக்கிள்ல ஆட்டோகிராஃப் போட்டு தரேன்னு சொன்னாரு. Sir, he is buying that cycle. I don't know how much, but I can assign it. The money all go to the charity. Yes, sir. இதுலயே அவரோட குணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் தெரியலனா அவர் ஆட்டோகிராஃப் போட்ட அப்புறம் எல்லாரும் கை கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஜாக்கி ஜான் என்ன பண்ணாருன்னா, நம்ம இருக்கிறது வந்தாரை வாழ வைக்கும் ஊரு. இனம், மொழி, ஜாதி எல்லாம் பார்க்காம எல்லா மனுஷனுக்கும் மரியாதை கொடுப்போம். பட் அதெல்லாம் நம்மளை கலக்காம இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். அந்த ஷோலயே ஜாக்கி ஜான் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு அங்க வச்சிருக்கிற இந்தியன் டீபாட் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதை எடுத்து பாப்பாரு. ஆனா அதுல மேட் இன் சைனான்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அதை சொல்லி கலாய்ப்பாரு. Wow, Indian traditional teapot. Good, looks nice. China. மேட் இன் சைனாங்கிற ஸ்டிக்கரை சைனா உருவாக்குறது இல்ல, கொரியா தான் உருவாக்குறாங்க. மியூசிக்